ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரே vlog பார்க்கலாமா? ஸோ மார்னிங் நான் எந்திரிச்சதுலேருந்து பிள்ளைங்களை ஸ்கூல் போகிற வரைக்கும் இருக்க வீடியோ அது இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30. ஸோ நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்காக கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு எக்கு மசாலா தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் என்ன ரொட்டீன் செய்வோமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலான்ட்டு ஸோ எக்கு வேக போட்டு சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எக் கறி செய்ய போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு, வடித்தாச்சு. ஸோ எக் மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிக்கன் மசாலா போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சுண்டுனதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டு வேக வச்ச முட்டையும் போட்டு 5 நிமிஷம் சிம் பண்ணி இறக்கி வச்சிட்டோம்னா எக் மசாலா ரெடி. ஸோ அவங்களுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிடுறேன். குட் மார்னிங். ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே பிள்ளைங்களுக்கான லன்ச்சு நான் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் மீல் மேக்கர் போட்டு ஸோ அதை எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே பாயில்டு எக் தான் லைட்டாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பேருமே வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து பின்னாடி குருவிங்களுக்காக சாப்பாடு வைப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வச்சுட்டு வந்துட்டு நான் வந்து லன்ச் பேக் பண்ணிவிட்டு பாப்பாங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ டைமும் ஆயிடுச்சு. 5 to 9 ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ 9 to 12 ரொட்டீன் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.